வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. அப்படியே ஒரு கப் காஃபியோட அந்த காஃபியோட வரலாறையும் தெரிஞ்சுக்குவோமா? நீங்க காஃபி பிரியர்கள் அப்படின்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி எத்தியோப்பியாவுல மலையில மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். எத்தியோப்பிய ஒரோமா பழங்குடியின மக்கள் ஆடு மேய்க்கிற தொழில செஞ்சுட்டு வந்தாங்க. இரவு நேரத்துல ஆடுகள் அதோட இருப்பிடத்துல அடைச்சு வச்சுட்டு தூங்க போயிருக்கிறாரு அந்த மேய்ப்பர். அவர் அசதியில அதிகமா தூங்க அந்த ஆடுகள் காலையில எப்ப விடியும் திரும்பி மேய போகலாம்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இது அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ முக்கியமா இந்த ஆடுகளை திறந்து விட்ட உடனேயே அது நேர போய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட செடியை தான் அதிகமா சாப்பிட்டு இருக்குது. அடுத்த நாளும் இதே மாதிரியான கதை ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கு. அப்ப அவர் யோசிச்சிருக்காரு, இந்த ஆடுகளோட உற்சாகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை இந்த செடியாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதோட பூக்களையும் அதோட இலைகளையும் பறிச்சு சாப்பிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்திருக்குது. நாளடைவுல அது பழங்களை தரவும் அந்த பழங்களோட கொட்டைகளை எடுத்து அதன் வழியா காஃபியை உருவாக்கக்கூடிய முறையை கண்டறிஞ்சிருக்காங்க. இது எத்தியோப்பிய மக்கள் நிறைய பேருக்கு பழகிறவே அது உலகம் முழுக்க போயிருக்கு. சிவப்பு நிற பெர்ரி பழங்கள்ல இருந்து இந்த காப்பி பழங்கள் கிடைக்குது. இந்த காப்பி கொட்டைகளை எடுத்து ஊற வச்சு புளிக்க வச்சு அலசி அகற்றுதல் உலற்றுதல் மாதிரியான நடைமுறைகள் மூலமா ரொம்ப நுட்பமா கையாண்டு சுவைக்குரிய காப்பி கொட்டைகளை எடுக்கிறாங்க. இந்த கொட்டைகளை வறுக்கிறது தான் காஃபியோட சுவைக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேரோட உரையாடல் ஒரு கப் காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த நவீன காலத்துல நிறைய காஃபி ஷாப்புகள் உருவாகி இருக்கு. அங்கெல்லாம் மக்கள் ஒரு கப் காஃபியோட கூடி உட்கார்ந்து நிறைய கதைகளை பேசுறாங்க, மணிக்கணக்கில் விவாதிக்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு வந்த நடைமுறை இல்ல. இது சுமார் 450 வருடத்திற்கு முன்னாடியே வந்த நடைமுறை. எத்தியோப்பியாவுல தோன்றிய இந்த காஃபி உலகம் முழுக்க பரவி இருக்கு. அப்படி 1554 ஆண்டு துருக்கியில இஸ்தான்புல் நகர்ல அரேபிய வியாபாரிகள் தான் முதல்ல இந்த காபி ஷாப் திறந்திருக்கிறாங்க. அதுக்கான சரித்திர சான்றுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்காக லைசன்ஸும் கூட மெயின்டைன் பண்ணிருக்காங்க. துருக்கியர்கள் அங்கிருந்த காஃபி கடையில ஒரு கப் காஃபியோட அந்த மன்னரை பத்தின குறைகளை விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒற்றர்கள் வழியா இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் இந்த காஃபி கடைகளுக்கு தடை விதிச்சாரு. காஃபி குடிக்கிறவங்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்க உத்தரவிட்டிருந்தாரு ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கி திரும்பி காஃபி கடைகளை கொண்டு வர்றதுக்கான உத்தரவு வந்ததா சொல்லப்படுது. கிராமப்புறங்கள்ல காலை நேரத்துல இன்னைக்கும் டீ கடைகள்ல உட்கார்ந்துகிட்டு அரசியல் பேசுற நடைமுறை இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நடைமுறை ரொம்ப பழங்கால துருக்கியர்களோட நடைமுறையா தான் இருக்கு. பிரேசில்ல இருக்கக்கூடிய காஃபி கடைகள்ல ஆண்களும் பெண்களும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசி மகிழ்ந்தாங்களாம். இங்கிலாந்துல 1650 ஆண்டு நுழைஞ்ச காஃபி ஒரு பெரிய கலாட்டாவையே நடத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக்ஸ்போர்ட் நகரத்துல முதல்ல காஃபி கடையை திறந்த போது ஒரு பெண்ணிக்கு ஒரு காஃபி கிடைச்சிருக்குது. அதனால ஆண்கள் முழு நேரத்தையும் அங்கேயே செலவழிச்சிருக்கிறாங்க. இதனால இங்கிலாந்து பெண்கள் காஃபி கடைகளை மூட சொல்லி பெரிய போராட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பெரிய வரலாறு வச்சிருக்குது நம்ம குடிக்கக்கூடிய இந்த காஃபி. இந்த காஃபி கடைகளும் அங்க நடக்கக்கூடிய அரட்டைகளும் கூட ஒரு பெரிய வரலாற்று தொடர்புடைய நிகழ்வுகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. உங்க கையில இருக்க காஃபி ஆறிட போது அதை குடிங்க, கதை முடிஞ்சுது. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க, தினமும் கேட்டு மகிழுங்க.